வணக்கம். மாணவர்கள் கூகுள் கிளாஸ் ரூம் நுழைய தொடர்பான காணொளி இது. கல்வி அமைச்சின் கீழ் மாணவர் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக கூகுள் கிளாஸ் ரூம் நுழைந்து அதில் ஆசிரியர்கள் வழங்கப்படும் பாடங்களை செய்தாக வேண்டும். இது கல்வி அமைச்சின் வேண்டுகோள். ஒவ்வொரு மாணவருக்கும் பள்ளியில் வகுப்பாசிரியர்கள் ஒரு இமெயில் அட்ரஸ் வழங்கியிருப்பாங்க. இமெயில் அட்ரஸ் அதன் பாஸ்வேர்ட் வழங்கியிருப்பாங்க. ஸோ அதை கொண்டுதான் கூகுள் கிளாஸ் ரூம் நுழைய வேண்டும். ஸோ முதல்ல மாணவர்கள் நுழைவதனால சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். இது நீங்க உங்களுடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல செய்யலாம். கூகுள்ல போயிட்டு டெலிமா 2.0 KPM அப்படின்னு நீங்க டைப் செய்தீங்கன்னா இங்கே காட்டுது பாருங்க. ஸோ இதுல முதல்ல உள்ளதை நீங்க சூஸ் பண்ணலாம். KPMனா நம்ம கல்வி அமைச்சு. ஸோ இது டெலிமா 2.0 முதல்ல இருக்குல்ல, இதை நீங்க கிளிக் செய்ய வேண்டும். ஸோ இதில் சில விதிமுறைகள் பின்பற்றணும்னு சொன்னல. ஸோ இது நம்ம அக்ரி பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு லாகின் இருக்குல்ல, இதை கிளிக் செய்யணும். மாணவர்களோட இமெயில் அட்ரஸ் எம் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். எம்னா மோரே. ஸோ இங்கே நான் ஒரு மாணவரோட போட்டு கட்டுறேன். M- 6 இலக்க எண்கள் இருக்கும், அந்த எண்களை டைப் செய்ய வேண்டும். moe-tl.edu.my டைப் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் தட்டலாம். ஒருவேளை நீங்க தட்டின இமெயில் அட்ரஸ் டைப் பண்ண இமெயில் அட்ரஸ் தவறா இருந்தா தவறுன்னு காட்டும், நீங்க திருத்திக்கலாம். பிறகு இந்த இடத்துல மாணவருக்கு வழங்கப்பட்ட பாஸ்வேர்ட் டைப் பண்ணணும். நீங்க டைப் பண்ண பாஸ்வேர்ட் சரியா இருக்கா இல்லைன்றது பார்க்கறதுக்கு ஷோ பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் முதல்ல நுழைவதனால இங்க சில விதிமுறைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும், அதனை பின்பற்றி நம்ம போகணும். ஸோ இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா கண்டினியூ கிளிக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் கிளாஸ் ரூம் நுழையும் விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை படிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா அலோவ் பண்ணணும். இது நம்ம பள்ளியை சேர்ந்த ஒரு மாணவருடைய கூகுள் கிளாஸ் ரூம். ஒவ்வொரு மாணவருக்கும் இப்படிதான் அதனுடைய போர்ட்டல் இருக்கும். இந்த இடத்துல மாணவர் பெயரும் அவருடைய பள்ளியின் பெயரும் இங்க இருக்கும். ஸோ பிறகு இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்களுக்கான ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு. டெக்ஸ்ட் புக் இருக்கு. பிறகு நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. இதெல்லாம் நீங்க கிளிக் பண்ணி ஓய்வான நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம். மாணவர்கள் இதில் உள்ள சில குயிஸ்லாம் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் செய்யலாம். ஸோ இது ஒன்று அவங்க கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா கீழே ஒரு டாட்டாக இருக்குல்ல, கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா இங்கே அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ கூகுள் கிளாஸ் ரூம் நுழைவது பற்றி தான் நான் கட்ட போகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாசோ கிளாஸ் ரூம் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணணும். ஸோ அவர் முதல்ல நுழைவதனால அவர் ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிக்குது. ஸோ கண்டினியூ. இங்கே அவர் சூஸ் பண்ணணும். மாணவர்கள்னா ஐ எம் அ ஸ்டூடெண்ட், இந்த ஐக்கானை கிளிக் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா நிறைய வகுப்புகள் இருக்கு. அதுல நான் இந்த வகுப்பு கிளிக் பண்ணி காட்டுறேன். ஒவ்வொரு மாணவருக்கும் இப்படிதான் வகுப்புகள் காட்டியிருக்கோம். ஸோ இதை அவங்க கிளிக் பண்ணணும். இதை அவங்க ஜாயின் தட்டினா தான் அந்த வகுப்பின் நுழைய முடியும். இதுதான் அந்த மாணவருடைய கூகுள் கிளாஸ் ரூம். அவருக்காக வழங்கப்பட்ட வகுப்பு 3 சாதனை, அவருடைய வகுப்பின் பெயர், வகுப்பாசிரியர் பெயர் அனைத்தும் இருக்கும். இதுதான் ஒரு மாணவர் எப்படி கூகுள் கிளாஸ் ரூம்ல நுழைவது அப்படின்றதுக்கான ஒரு காணொளி. ஸோ இதனை பின்பற்றி பெற்றோர்கள் மாணவர்களுக்கு உதவலாம். மாணவர்கள் சுயமாகவும் இதனை நீங்க செய்து பார்க்கலாம். நன்றி.